என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில் மனிதர்களாக பிறந்த நாம் எல்லாருமே அதிசயங்களுக்கு ரொம்பவே ஆசைப்படுவோம். நம்மளால் ஒரு அதிசயம் நிகழ்த்த முடியாதா? நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்காதா? ஏதாவது ஒன்று மாயாஜாலம் பண்ணி நம்ம வாழ்க்கை முன்னேற முடியாதா? அப்படின்ற வேட்கையெல்லாம் நமக்கு, அதாவது ஆசைகள்லாம் நமக்கு நிறையவே உண்டு. அப்படி இருக்கும்பொழுது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் கடவுளை வணங்குறவங்களும் அந்த கோயிலுக்கு போனால் ஏதாவது நடக்கும், இந்த மந்திரத்தை சொன்னால் ஏதாவது நடக்கும் அப்படின்னு நமக்குள்ளவே நம்ம ஏதாவது அதிசயத்தை எதிர்பார்த்தே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எதிர்பார்த்து பக்தியும் செலுத்திக்கிட்டு இருக்கோம். எதையுமே எதிர்பார்க்காம பக்தி நம்மக்கிட்ட யாருக்கிட்டையுமே கிடையாது. ஸோ இதை அழகாக சொல்கிற மாதிரி ஒரு கதையை ஓஷோ சொல்லியிருப்பார். இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இப்போ நம்ம என்ன வீடியோ போடுறோமோ அதோட மெசேஜ் அந்த கதையில் அடங்கியிருக்கும். அதனால் முழுசாக இதை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஒரு குரு இருப்பார். குருவுக்கு ஒரு சிஷ்யன் ரொம்ப நாளாக சேவை பண்ணிக்கிட்டு இருப்பான். கால் அமுக்கிறது, கை அமுக்கிறது, அவருக்கு வெந்நீர் வச்சு கொடுக்குறது, அவருக்கு என்ன கேட்குறாரோ எல்லா பணிவிடைகளும் அவருக்கு செஞ்சுருப்பான் முகமலர்ச்சியோட. இப்போது குரு என்ன பண்ணுவார், இவனும் இத்தனை வருஷமாக நான் என்ன காரணத்துக்காக எனக்கு இந்த சேவைகள்லாம் செய்கிறான்றது புரியவே புரியாது. குருவுக்கு புரிஞ்சாலும், அதாவது ஞான திருஷ்டி இருந்து புரிஞ்சாலும் அவன் வாயால் அதை சொல்ல வைக்கணும் இல்லையா? அதனால் அவரும் எவ்வளவோ கேட்டு பார்ப்பாரு. இருங்க குருவே, நான் சொல்கிறேன், காலம் வரும்போது சொல்கிறேன்னு இப்படியே நீட்டிச்சிட்டே போவான். ஒரு நாள் அவன் குரு கேட்கும்போது சொல்லிடுவான், குருவே எல்லாரும் சொல்லியிருந்தாங்க நீங்கள் ரொம்ப அதிசயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னால் அந்த அதிசயம் நிச்சயமாக நடந்துருன்றாங்க. அந்த அதிசயத்தை எனக்கும் கற்றுக் கொடுங்க, நானும் அதை என் வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறுவேன் இல்லையா? அதனால் எனக்கு அந்த அதிசயத்தை சொல்லிக் கொடுங்க குருவேன்னுவான். டேய், என்னடா பைத்தியக்காரனாக இருக்கேன், நான் எந்த அதிசயத்தையும் செய்ய முடியாதுடா. ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, அதிசயன்றது நம்ம வாழ்க்கையில் தினம் தினம் நடந்துகிட்ருக்கு, ஒவ்வொரு நொடியும் நடந்துகிட்ருக்கு. நம்ம கண்களால் எல்லா காட்சிகளையும் பார்க்குறோம். வித்தியாசமான செடிகள் இருக்குது, சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, வானம் இருளாகுது, திருப்பி பகலாகுது. இந்த வெளிச்சத்துலலாம் நம்ம அதை பார்க்குறோமே, இதெல்லாமே அதிசயம்டா. அதெல்லாம் விட 72,000 நாடி நரம்புகள் நம்ம உடம்புக்குள்ளே ஓடுது. இதெல்லாம் இந்த நரம்புகளுக்குள்ளே ரத்தம் பாஞ்சு நம்ம இதயம் துடிச்சிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் தான்டா அதிசயம். வேறு என்ன அதிசயம் வேணுன்ற? இல்லை குருவே, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் தண்ணி மேலே நடக்கிறது, இந்த மாதிரி வானத்தில் பறக்கிறது, இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் செய்வீங்கன்னு யாரோ சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, நல்லா கேள்றா. எல்லா அதிசயங்களும் நிச்சயமாக தற்காலிகமானவை. அது இயல்பாக நடக்கணும். அது நாம் அதை ஆசைப்பட்டு நடக்கணும்னா அது நடக்கவே நடக்காது. உதாரணத்துக்கு சூரியன் உதிக்குது, சூரியனுடைய வெளிச்சம் மூலமாக மலர்கள் மலருது, எல்லா உயிர்களும் செழித்து வாழுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சூரியனோட ஒளி மூலமாக நடக்குது. ஆனால் எந்த சமயத்திலையும் சூரியன், அதாவது இது ஒரு எக்ஸாம்பிள் தான், சூரியன் எந்த சமயத்திலையும் தன்னோட ஒளி மூலமாக தான் வாழுதுன்னு அகங்காரம் கொள்றதில்லை. அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சிட்ருக்கு. அதுபோல தான் ஞானிகள் எந்த அதிசயத்தையும் நிகழ்த்துறதில்லை. அது இயல்பாக அவங்கள மீறி அது நடக்கிறது. அதை நீ அதிசயன்ற, ஏன்னா உன்னால் பண்ண முடியாததை அது நடக்கும்பொழுது அதை சொல்கிற. ஏன்னா அவங்க தன்னிலையில் இருக்காங்க, அதனால் அவங்களால அதை பண்ண முடியுதுன்னு சொல்லும் பொழுது இவன் கேட்கவே மாட்டான், எனக்கு பண்ணணும்னு. சரிடா, நான் ஒரு மந்திரம் கற்றுத்தரேன், இந்த மந்திரத்தை ஜபி, எல்லா அதிசயமும் நடக்கும் அப்படின்னும் போது சரி குருவேன்னு சொல்லிட்டு ஜாலியாக போவான். அப்போ ஒரு நிமிஷம் என்னை கூப்பிட்டு, டேங்க பேர், மந்திரத்தை ஜபி, ஆனால் ஒரே ஒரு விஷயம், காலையில் எழுந்து குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இதை ஜபிக்கணும். ஜபிக்கும்போது குரங்கை பற்றி மட்டும் நினச்சிடாத. ஏன்னா இந்த மந்திரம் சொல்லும்பொழுது குரங்குகள்லாம் எங்கே இருந்தாலும் வரும், அதனால் நினைக்காதன்னும் பொழுது இது நேரம் வரைக்கும் அவன் குரங்கை பற்றி நினைக்காதவன் இவர் சொன்ன உடனே அவன் மைண்டுக்குள்ளே அந்த குரங்குடைய பதிவு வந்துடும். இவனும் போவான். வெளியே அந்த படிக்கட்டை இறங்கின உடனே ஏதோ ஒரு குரங்கு கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும். என்னடா இது திடீர்னு குரங்கெல்லாம் வருது, சும்மா இவர் தான் சொல்லியிருக்காரு குரங்கெல்லாம் வரும், அதனால் பார்த்து நடந்துக்கலாம், நமக்கு எங்கே வரப்போகுதுன்னு போய் வீட்டில் போய் குளிச்சுட்டு காலையில் தியானம் பண்ண உட்காருவான். அப்போ உட்காரும்போது அவன் மனைவி எங்கே கிராஸ் பண்ணுவான், ஒரு குரங்கு புடவை கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். இவனுக்கு ஷாக் ஆகிடும். அவங்க அப்பா போவார், என்னடா இது வயசான குரங்கு ஒன்று போகுதுன்னு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவன் மந்திரத்தை ஓம்னு ஆரம்பிப்பான் பாருங்க, உடனே எல்லா குரங்குகளும் அவனை சூழ்ந்துக்கிட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் அவன் மனப்பிரமை. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த குரங்குகள் பிடியில் பைத்தியமாக ஆகிடுவான். உடனே என்ன பண்ணுவான், குருவை தேடி ஓடி போய், குருவே எனக்கு மந்திரம்லாம் வேணாம், அதிசயமாக வேணாம், இந்த குரங்குகிட்டேருந்து என்னை விடுவீங்க அப்படின்னு சொல்லுவான். இப்போது இந்த கதை என்ன உணர்த்துது தெரியுமா? நாம் ஒரு விஷயமாக மாறணும் பொழுது அதுபோல் நம்ம மாறினா தான் நம்மளால் மாற முடியும். இப்போது உதாரணத்துக்கு ஒரு குரங்கை பற்றி நமக்கு தெரியணும்னா என்ன பண்ணுவோம், குரங்கு மாதிரி நம்ம மாறினா தான் அந்த குரங்கை பற்றி நமக்கு தெரியும். இது ஒரு உதாரணம், இது ஒரு எக்ஸாம்பிள். அப்போது ஒவ்வொரு விஷயமும் நமக்கு தெரியணும்னா அது போலவே நாம் ஆகணும். இப்போது கடவுளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம அதிசயம் பண்ணுற நிலையை விட்டுறணும். நம்ம வாழ்க்கை அதால் மேம்படாதா, இப்படியெல்லாம் ஆகாதான்ற ஏங்கிறத விட்டுறணும். அப்படி ஏங்கினா கடவுளாக நம்ம மாற முடியாது. கடவுளை நாம் தேடுகிறோம், நாம் கடவுளை நிச்சயமாக அடையணுன்ற தாகம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயமாக சொல்கிறேன், கடவுளாக நீங்கள் மாறணும். கடவுளாக மாறணும்னா கடவுளுடைய குணங்கள் நம்மக்கிட்ட வரணும், அவனுடைய பெருங்கருணை நம்மக்கிட்டேயும் வரணும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் பாராட்டி பேசுனான்னா அவனை உயர்த்தி பேசுவோம்,
நம்ம ஈகோவை பாராட்டி பேசினான்னா, ஒருத்தன் திட்டினானா அவனை நம்ம திட்ட ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்மளுடைய இந்த வேற்றுமைகள் மாறணும். ஏன்னா கடவுள்கிட்ட அந்த வேற்றுமைகள் கிடையாது. ஸோ கடவுளை நாம் அடையணும்னா கடவுளாய் மாற வேண்டும். அப்போ தான் எல்லாமே நம்மளால் சாதிக்க முடியும். இன்னொரு விஷயம், நீங்கள் கடவுளை அடையணுன்ற தாகம் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் முன்னேற நான் கோயிலுக்கு போனால் இது மாறிடும் அது மாறிடும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடவுளை அடைய முடியாது. என்ன பண்ணாலும் நீங்கள் 3 வேளை குளிக்கலாம், கழுத்தில் கொட்டையும் நெத்தியில் பட்டையும் போட்டாலும் கடவுளை அடையிறதுக்கு சாத்தியமே இல்லை. கடவுளை அடைய வேண்டும் என்றால் தூய்மையான மனம் இருக்க வேண்டும். தூய்மையான மனம்னா எதை பற்றிய சிந்தனையும் இது பெரிது அது பெரிதுன்ற அந்த வேற்றுமைகள் எல்லாமே கடந்து போகணும். நான் என்ற எண்ணமும் கடக்க வேண்டும். இந்த உடல் தான் நான் என்ற எண்ணம் மாற வேண்டும். அப்போ தான் கடவுள் நிலையை நாம் அடைய முடியும். தத்துவமசி நீயே அதுன்னு உபநிஷத்துக்கள் சொல்கிறதெல்லாம் அதுதான். நீ அதுவாய் மாறுவதற்கு இதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.